அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். we are seeing surge on other cyber crime, அதாவது கேட்டகரினாக்க சைபர் ஸ்லேவரி. சைபர் ஸ்லேவரினா என்ன? இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், ஐடியில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது. இவங்க டார்கெட் பண்ணுறது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், படித்து முடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. என்ன? லுக்ரேட்டிவ் ஆஃபர், ஐடியில் ஜாபு, வெளிநாட்டில் வேலை, கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏஜென்சி, இங்கே ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் இந்தியாவில் ஒரு சில பேக்கெட்டில், இங்கே தமிழ்நாட்டிலையும் சவுத் சைடு இவங்கெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? தே கன்வின்ஸ் தி பீப்புள். கன்வின்ஸ் பண்ணி நல்லா படித்தவங்க, ரைட்டாக டிகிரி இன்ஜினியரிங் படித்தவங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கவங்க, கோடிங் நாலேஜ் இருக்கவங்க, நல்ல கால் சென்டரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, இவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரியான ஒரு ஆசை வார்த்தை சொல்லி ஹையர் பண்ணி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் எங்கே வேலை? தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர், லாவோஸ், இது எல்லாமே சவுத் ஈஸ்ட் கண்ட்ரி. ஸ்லேவரின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, இது வந்து ஐடி அடிமைகள் மாதிரி. இங்கேருந்து வேலை உங்களுக்கு டேட்டா என்ட்ரி வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க, கம்ப்யூட்டரில் வேலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க, சைபர் செக்யூரிட்டியில் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அங்கே போய் நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அவங்களுடைய கண்ட்ரோல், அவங்க வந்து அங்கே வந்து காம்பவுண்ட் கான்செப்ட் மாதிரி ஒரு இது, வெளியில் எங்கேயும் விட மாட்டான், அவனே பிபிஓ ரன் பண்ணுறான். அவங்களுடைய வேலையே சைபர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், இவங்களை யூஸ் பண்ணி, இந்தியன்ஸை யூஸ் பண்ணி சைபர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எகென்ஸ்ட் இந்தியா, எகென்ஸ்ட் குளோபல் பீப்புள். அங்கே நீங்கள் ஒன்றும் அதுக்குள்ளே போனால் வெளியில் வர முடியாது, ரைட்டா? இதுதான் வந்து சைபர் ஸ்லேவரி. ஸோ வேலை பார்க்கக்கூடியவங்க, தேடிக்கிட்டு இருக்கவங்க, ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கம்பெனியோட பேக்ரவுண்ட் வந்து வேலிடேட் பண்ணணும். அந்த நேமில் வீசா இருக்கா, அந்த கம்பெனி எவ்வளோ நாளாக இருக்குது, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிட்டு போகணும். சும்மானாலும் ஐடி ஜாப் அப்படின்னா நிறைய ரெக்கவரி நடந்திருக்கு. போலீஸ் வந்து அவங்க வந்து சில பீப்புள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ரீச் பண்ணி, தென் போலீஸ் வந்து ரெக்கவரியில் இது பண்ணி சில பேர் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இதில் வந்து லாக் ஆகியிருக்காங்க. இந்த கண்ட்ரியில் போனால் வெளியில் வர முடியாது. ஸோ அதனால்